இங்கே ஐயா வந்து தருமபுரி கனக சபைக்கு வந்திருக்கிறேங்க. யாருமே இல்லை, டைம் ஆச்சுன்னு. ஏன்னா 8 மணிக்கு தான் இங்கே வந்து பூஜை நடக்க மாட்டேங்குது. இந்த இடத்துக்கு வந்தேன். ஐயோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது ஐயா இங்கே தருமபுரிலேயே இருக்கார். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இந்த இடத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி எப்படியாவது சனி பிரதோஷத்தை முன்னிட்டு அவர் வந்து குலதெய்வத்தை வழிபடுங்க ஃபஸ்ட்டில் அப்படின்னுவார். சொல்லியிருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் நானும் குலதெய்வம் சாமி கும்பிட்டு ஐயக்கிட்ட வந்திருக்கிறேன். நான் ஐயா எது சொன்னாலும் சரி, இனிமேல் அவர் வழியில் நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஆசீர்வாதத்தில் நம்ம போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ நமக்கு வந்து தடைகள் இருக்கும். அதுவும் மீறி நம்ம ஐயா பாதத்துக்கு வரணுன்னா நிறைய தடைகள் இருக்குது. அந்த தடைகளை மீறி வரும்போது தான் நமக்கு நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு ஐயா மூலியமாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இவர்கிட்ட போயிட்டு நம்ம சரணாகதி அடையிறதுல நமக்கு 100% நன்மைகள் கண்டிப்பாக சத்தியமாக கிடைக்குது. அது நான் மனப்பூர்வமாக உணர்ந்துட்டு இருக்கிறேன். என்னை கேள்விப்பட்டேன்னா அன்னையிலேருந்தே நான் ஐயாக்கிட்ட வந்து உண்மையான அந்த பக்தியோடு நான், எனக்கு தெரியும் என் கூடவே இருக்கார், அது நான் உணர்கிறேன். அதே மாதிரி இவரை நம்பி யார் வந்தாலும், எந்த பக்தர் வந்தாலும், அவங்க என்ன கஷ்டத்தை வந்தாலும் சரி, அது தீர்க்க வேண்டியது அவர் சங்கல்பம். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் எல்லா இடத்துக்குமே ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், கோயிலுங்களாகட்டும், எல்லா மக்களும் ஓடி போய் அலைஞ்சு ஆதரவு இல்லாமல் தன்னந்தனியாக நிற்கிறனே, ஐயா எங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்ற கேட்குற அந்த கையேந்தி நிற்கிற சூழ்நிலையில் கடவுள்கிட்ட வந்துடுறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சித்தர்கள் மூலிமா நமக்கு கிடைக்கிற அருள் தான் உண்மையான வாக்கு, உண்மையான சத்தியம்னு சொல்லிட்டு இது நான் உணர்கிற எல்லா மக்களும் உணர்வாங்கன்னு எனக்கு இந்த இடத்துக்கு வந்து நான் பேசுவேன்னு சொல்லிட்டு எனக்கே நம்பிக்கை இல்லைங்க. தருமபுரியில் இப்படி இந்த இடத்துல ஐயா உட்காந்துருக்கிறாரு, இவ்வளோ மகிமையோட அற்புதத்தோடு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இருந்து நான் பேசுகிறதுக்கோ எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கோ கடவுள் தான், அவர் தான், நம்ம சர்க்குரு அழுக்குமுட்டை பழனிசாமி தான். இவர் இருக்கிற இடத்துல எல்லா செல்வமும் நமக்கு கிடைக்கும். அனைத்து நம்ம உடம்பில் அவ்வளோ ஆரோக்கியத்தோடு நம்ம சந்தோஷமாக இருக்கும். இனிமேல் எல்லாருக்குமே வந்து நல்ல நன்மைகள் தான் கிடைக்கும். இவரை நம்பி வந்தவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் இருக்காது, கெடுதலும் இருக்காது. கண்டிப்பாக அது 100% உண்மை, 100% உண்மை, 100% சத்தியம், சத்தியம், சத்தியம். இது அவர் கொடுத்தது தான், அவர் பேச வைக்கிறது தான். அது நான் வந்து நல்லா உணர்ந்தேன். இன்றைக்கும் எப்பவுமே என் கூட இருக்கிறத நான் எப்போ அவர்கிட்ட நான் வந்து சரணாகதி அடைஞ்சேன்னா அன்னையிலேருந்து என் கூடவே இருக்கிறாரு. இன்னும் நான் நிறைய விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் எல்லாம் பேசணும். கண்டிப்பாக அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு கடவுள். அப்போ வந்து அவரே பேசுவார். அது வந்து சத்தியவாக்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு, நம்ம சர்க்குருவுக்கு கோடான கோடி நன்றி நான் சொல்லிக்கிறேங்க. என் மனப்பூர்வமான அவர் சரணாகதியில் நான் அடைகிறேங்க. இது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. கடவுள்கிட்ட வந்ததுக்கு இவருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல இருக்கிறத நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கு மதிப்பீடு கொடுக்காம அந்த இடத்துல தான் இருக்காங்க. நான் சர்க்குருவே சொல்லியிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வந்து ஜீவசமாதியில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்காதீங்க. எந்த இடத்துல நான் நடந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே என் காற்று போகாத இடமே இல்லை, இருக்கேன், எல்லா இடத்துலையுமே இருக்கேன். இது சத்தியம், உணருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது கண்டிப்பாக நடக்குது, நடந்து கொண்டே இருக்குது. என்ன அவர் வந்து அமைதியை வந்து கடைப்பிடிக்க சொல்கிறாரு. இது நான் இங்கே வந்து ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் இருந்தால் கூட நான் கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன். எனக்கு இப்போ இந்த வாய்ப்பை பேசுகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்ததும் அவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு, நான் உணர்ந்ததை பேசுகிறதுக்கு எனக்கு இந்தளவுக்கு ஒரு தைரியத்தை, நம்பிக்கையும் கொடுத்தது ஐயா தான், சர்க்குரு தான். இது நான் வந்து கண்டிப்பாக வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லுவேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருக்குது. இதுக்கும் நன்றி, ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த இடத்துக்கு வாங்க, தருமபுரியில் இருக்கிறவங்க, சுற்று பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே
வந்து ஐயா கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக சத்தியம். ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ அழுக்குமுட்டை சர்க்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ அழுக்குமுட்டை சர்க்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ அழுக்குமுட்டை பழனி ஆண்டவரே சரணம்.